சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ ஜெயிலர் 2 படத்தில் பிஸியாக நடித்து கொண்டிருக்காரு. இந்த ஜெயிலர் 2 படத்தை நெல்சன் தான் எடுக்கிறாரு. மேலும் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் டைகர் முத்துவேல் பாண்டியன் அப்படின்ற போலீஸ் அதிகாரியாக நடிக்கிறாரு. ஜெயிலர் 1 படத்துலையும் போலீஸ் அதிகாரியாக தான் நடிச்சிருந்தார். ஆனால் அந்த 10 நிமிட காட்சி தான் திரையரங்க ரொம்பவே தெறிக்க விட்டிருந்தது. அதே போல் இந்த படத்தில் முழு நீளமாக டைகராக நடிக்கிறாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். தொடர்ந்து இந்த படத்தில் மிதுன் சக்கரவர்த்தி தான் வில்லனாக ப்ளே பண்ணுறாரு. அவர் ஷாருக் கான் நடிப்பதை உறுதி செஞ்சுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய முக்கியமான அப்டேட் ஒன்று வெளியாயிருக்கு. அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். அதாவது ஜெயிலர் கிட்டத்தட்ட 650 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பெற்று தந்தது. தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான தவிர்க்க முடியாத படமாக இருந்துட்டு வருது. அதை தொடர்ந்து இப்போ நெல்சன் ஜெயிலர் 2 படம் எடுத்துகிட்டு வராரு. தொடர்ந்து இந்தியன் நடிகர்கள், அதாவது ஒட்டுமொத்த பேன் இந்தியன் நடிகர்கள் இந்த படத்தில் நடிச்சிட்டு வராங்க. தொடர்ந்து இந்த படத்தில் பாலையா, சுராஜ் வெஞ்சமூடு, எஸ்ஜே சூர்யா, விஜய் சேதுபதி மற்றும் ஷாருக் கான் இந்த படத்தில் இணைஞ்சிருக்காங்க. மிதுன் சக்கரவர்த்தி அஃபீஷியலாக இந்த நியூஸை கன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காரு. மிதுன் சக்கரவர்த்தி தான் இந்த படத்தில் வில்லனாக ப்ளே பண்ணுறாங்க. அவங்களுக்கு பொண்ணாக இந்த படத்தில் வித்யா பாலன் நடிக்கிறதாகவும் ஒரு பக்கம் பேச்சுகள் போய்கொண்டிருக்கு. இன்னொரு பக்கம் சந்தானம் இந்த படத்தில் நடிக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது. இப்படி ஏகப்பட்ட கேஸ்டோட இந்த படத்தை எடுத்துகிட்டு வராரு நெல்சன். தொடர்ந்து ஷாருக் கான் இந்த படத்தில் டானா நடிக்கிறாராம். மும்பையில் இருக்கிற ஒரு முக்கியமான தாதாவை தான் ஷாருக் கான் நடிக்கிறாராம். தன்னுடைய கேஸ் இன்வெஸ்டிகேஷனுக்காக ரஜினிகாந்த் அவர்கள் மும்பை போகும்போது அங்கே ஷாருக் கான் ரஜினிகாந்துக்கு ஹெல்ப் பண்ணுற விதமாக இருக்கும். அந்த மாதிரி தான் கதையம்சத்தை அமைச்சிருக்காங்களாம். ஷாருக் கானும் ரஜினியும் சேர்ந்து திரையரங்குகளை பார்க்கும்போது கண்டிப்பாக தியேட்டரே பட்டாசு திரிக்கிற அளவுக்கு தான் இருக்கும். கூலி படத்திலேயே ஷாருக் கானை நடிக்க வைக்க லோகேஷ் பிளான் பண்ணார். கடைசியில் அது முடியாமல் போய் அமீர் கான் நடிச்சிருந்தார். அதை தொடர்ந்து இப்போ ஜெயிலர் 2 படத்தில் ஷாருக் கான் நடிச்சிருக்காரு. இது கண்டிப்பாக ரசிகர்களுக்கு ஒட்டுமொத்த ட்ரீட்டாக இருக்கும். மேலும் தமிழ் சினிமா எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அந்த 1000 கோடி கனவை இந்த படம் நினைவாக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமே இல்லை. கண்டிப்பாக இந்த படம் தமிழ் சினிமாவுக்கு பெருமை சேர்க்கும். ரஜினிகாந்தோட கெரியர்லேயும் உச்சகட்ட பிளாக்பஸ்டர் படமாக இது அமையும் என்று நம்பப்படுது. ஆனால் கொஞ்சம் சொதப்பனா கூட இந்த படம் கூலி படம் மாதிரி சுத்தமாக காலி ஆகிடும். காரணம், ஏகப்பட்ட கேமியோஸை இந்த படத்தில் உள்ள சொருகி வச்சிருக்காரு நெல்சன். பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படி நெல்சன் என்ன தான் சமைச்சிருக்காரு என்பதை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.